I am your best friend. Please, yeah. Please. வணக்கம் ஷோ மால்சன் பிசி வர மால்சன் ஸ்டே பண்ணுங்க. வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம விஸ்மயா மோகன்லால் மேமோட தொடக்கம் படம் பார்த்துட்டேன். அது ஒரு ரிவ்யூஸில் தான் வந்திருக்கேன், பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதைக்களம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஸ்பாய்லர் கொடுக்காம சொல்லணும்னா, ஒரு ஹாப்பி கோ லக்கி கேர்ள். ஷி ஹேஸ் ஹர் ஓன் இன்ட்ரெஸ்ட். இஸ் ஆல் பப்ளி ஹாப்பி. அம்மா இல்லை, அதனால் வந்து கொஞ்சம் அப்பப்போ அம்மா ஞாபகங்கள்லாம் வருத்தங்கள்லாம் வந்துட்டு இருந்தாலும் அப்பா ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு. ஸோ ஒரு சிங்கிள் டேடோட ஒரு பொண்ணான விஸ்மயா மேம் இஸ் லிவிங் அ வெரி வெரி ஹாப்பி அண்ட் க்யூட்டான அழகான லைஃப். ஷி ஹேஸ் ஹர் ஓன் இன்ட்ரெஸ்ட். அதுக்கான இடம் தேடி அதுக்கான கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி எக்ஸெட்ரா சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்க காணாமல் போயிடுறாங்க. திடீர்னு ஒன் ஃபைன் டே ஷீ இஸ் நாட் ரிட்டர்னிங் ஹோம். எதனால் நாட் ரிட்டர்னிங் ஹோம், என்ன ஆகுது, அதுக்கப்புறம் என்ன ஆகுது, எக்ஸெட்ரா இஸ் த மீதி கதை. இதுக்கு மேலே நான் என்ன சொன்னாலும் ஸ்பாயிலர். இதே ஸ்பாயிலர்னு நினைப்பீங்க நிறைய பேர், பட் ஸ்பாயிலர் கிடையாது. இது வந்து சும்மா நான் அப்படியே தூவி விட்டுருக்கேன், சரியா? பட் nevertheless what happens post this is the entire story அப்படின்னு சொல்லி ஓரமிச்சிடலாம். நவ் கமிங் டு படத்தோட பாசிட்டிவ்ஸ். எனக்கு வந்துட்டு விஸ்மயா மேம் கிட்ட நான் அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு வேறு மாதிரி விஷயம் எதிர்பார்த்தேன். அண்ட் ஏதோ ட்விஸ்ட்டு நடக்கும் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து இன்னும் ஒன்று பண்ணாங்க. அது இன்டர்வல் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு 5 minutesக்குள்ளே ஒன்று பண்ணுவாங்க. I did not see that coming. Oh my God. I was like, what? அப்படின்ற அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சின்ன பாஸ் வரும். அப்புறம் கிளைமேக்ஸில் அதே விஷயத்தை திருப்பி கொண்டு வருவாங்க. Bloody hell, that surprised me and she has killed it. எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்க்கும்போது சட்டிலாக நீட்டாக அழகாக ஷீஸ் பர்ஃபார்மிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதிரி அடாரபிளாக நீட்டாக அழகாக பர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. பட் இந்த அவதார் ஆஃப் ஹர்ஸ் வாஸ் லைக் அ ஷாக்கர் அண்ட் bloody impressive. So I see immense potential in you, ma'am. Obviously யாரோட பொண்ணு, I'm not giving, I mean like உங்களோட டேலண்ட்டை நான் வந்து இது பண்ண வரல, பட் நான் சொல்லலான்னு நினைக்கிறேன் இது. Okay, so I see immense potential in you and ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க. ஸோ கிரேட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு kudos to you for this effort. and இன்னும் மெம்மலும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணி you have to grow and go really huge, just like Lalaten tells the dialogue, make your father proud அப்படிங்களா, அது சேவ டைலாகு. அது வந்து அந்த மாதிரி I know you will do it, so my best wishes and tons of respect and love from Tamil Nadu அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன் அவங்களுக்கு சொல்லிட்டு, அப்புறம் வில்லன் கேரக்டர் ஒருத்தர் பண்ணியிருந்தாங்க. மனுஷன் பயங்கரமான வெறியாகும், ஒரு மாதிரி an absolute creep. and if I'm not wrong, ஒரே ஒரு இடத்துல டைலாக் பேசுவார் நினைக்கிறேன், அதுவும் கடைசி இல்லை. அது வரைக்கும் அவர் பேசவே மாட்டாருன்னு நினைக்கிறேன். மனுஷன் அந்த பேசாமலே ஒரு மாதிரி ஒரு ரொம்ப ஒரு அன்அப்பாலஜெட்டிக் ரூத்லெஸ் creep. ஓகே, அந்த மனுஷன் பேர் தெரியல எனக்கு. சூப்பராக பண்ணியிருந்த அந்த பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லியாரு. அப்புறம் லாலேட்டன் ஒரு சின்ன கேமியோ அந்த இடத்துல நான் எதிர்பார்க்கல. டக்குன்னு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. வந்தார், ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு வழக்க போல மனுஷன் சும்மா அப்படி ஜம்முன்னு ஒரு நம்மளை என்டர்டெயின் பண்ணிட்டு கிளம்பிட்டாரு. அது ஒன்று. மற்றபடி அந்த அப்பா கேரக்டர் அண்ட் அந்த பக்கத்தில் வீட்டில் இருக்கிற எல்லா ரிலேட்டிவ்ஸ் கேரக்டர், குழந்தைங்க எல்லாம் எக்ஸெட்ரான்னு சொல்லிட்டு அந்த நாய்க்குட்டி எவ்ரிபடி ஹேட் பெர்ஃபார்ம் ரியலி வெல். ஸோ எனக்கு ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் நீட், எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மியூசிக் வந்து ஜேஎக்ஸ் விஜய் அவர்கள் அவர் என்ன பண்ணுவார், இந்த படத்துக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பாகவே இருந்துச்சு. ஒரு மாதிரி சட்டில் தான் போயிடுச்சு, பட் கிளைமேக்ஸில் ஒரு பீக் அடிச்சு தூக்குனார். சாங்ஸ் எனக்கு பிடிச்சது, ஒரு மாதிரி நீட்டாக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. இந்த மூவிக்கு தேவை அழகான மியூசிக் இருந்துச்சு, பட் கிளைமேக்ஸில் பீக் அடிச்சிருச்சு ஆஸ் எக்ஸ்பெக்டட். ஜேஎக்ஸ் விஜய் அவர்கள் பின்னி டாப்ல, ஸோ நோ சர்ப்ரைஸ். அது சொல்லிக்கிறேன். ரெண்டாவது, உங்களுக்கு கம்மியான விலையில கூல் ஆக்சசரிஸ் பிடிக்குன்னா ப்ளீஸ் இந்த பிரேஸ்லெட் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபிளிப்கார்ட்ல அவைலபிளா இருக்கு. இங்கே இப்போ ப்ராடக்ட் லிங்க் வரும், டக்குன்னு கிளிக் பண்ணி பாருங்க. 200+ ரூபா தான். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, வாங்கி பார்த்தா யூஸ் பண்ணா நல்லா தான் இருக்கு. ஸோ ட்ரை இட் அவுட் அப்படின்னு சொல்றேன். ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா நான் பொதுவாக கிரே கலர் கேப் மாதிரி போட்டிருப்பேன், பட் புதுசாக ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு வாங்கும்போது இதுவும் 200+ ரூபா தான். திஸ் இஸ் கால்ட் அ பீனி, செல்ஃப் டிசைன் பீனி. ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்க. 200+ rupees தான். அகைன் இங்கே ப்ராடக்ட் லிங்க் வரும், பாருங்க, கிளிக் பண்ணி பாருங்க, பிடிச்சதான் வாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். யூடியூப் சொல்லிட்டேன்டா, பிரேஸ்லெட் பீனி சொல்லிட்டேன். டேக் பண்ண. மூணாவது வந்துட்டு சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சது சொல்லி. யார் சினிமாட்டோகிராஃபி, ஜோமோன் டி ஜான் அவர்கள், அகில் ஜார்ஜ் அவர்கள். எஸ்பெஷலி அந்த சீனிக் ஷாட்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஹில் ஸ்டேஷன்ஸை காட்டின விதம் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு டார்க்கில் நிறைய ஷூட் பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் ரொம்ப அழகாக ஷூட் பண்ணியிருந்தாங்க சொல்லி. ஸோ ஃபார் மீ இட் வாஸ் பிரில்லியன்ட். எஸ்பெஷலி ஆக்ஷன் சீக்வன்சஸில் வந்து அந்த கேமரா மூவ் ஆன விதம்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஐ லவ் தட் அஸ் வெல். ஸோ கேமரா ஒர்க் நீட்டு. எடிட்டிங்கும் வந்து சாமன் ஷாக்கா அவர்கள் அகேன் இந்த மூவிக்கு என்ன தேவை அதை பண்ணிட்டாங்க சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து படத்தோட பாசிட்டிவ்ஸ். ஐ ஆம் சோ சாரி, இதை நான் சொல்லிட்டேன்னு நினச்சேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் சீக்வன்சஸில் கேமரா ஒர்க் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆக்ஷன் சீக்வன்ஸே சூப்பராக இருந்துச்சு நான் சொல்லி நினச்சேன். அதை மிஸ் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆக்ஷன் கொரியோகிராஃபி வாஸ் அமேசிங். ஸோ அது மிகப்பெரிய, டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பாசிட்டிவ்ஸ் இந்த ஃபிலிம். ஸோ ஆக்ஷன் கொரியோகிராஃபர், ஆக்ஷன் ஸ்டண்ட் மாஸ்டருக்கு மிகப்பெரிய தம்ஸ் அப்னு சொல்லிக்கிறேன். அதை நான் சொல்ல நினச்சேன், சொல்லிட்டேன். லெட்ஸ் கெட் பேக். ஓகே, இப்போ படம் எங்கே கொஞ்சம் பீப்புளுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா,
என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து ப்ரெடிக்டபிள் ஆயிரும். அதாவது ஃபஸ்ட்டு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே ஒன்று நடக்கும்னு சொன்னோம் இல்லையா, அது நம்ம எதிர்பார்க்க மாட்டோம். பட் அது நடந்த உடனே வந்துட்டு கிளைமேக்ஸ் இப்படி தான் போய் முடியுங்கிறது நம்ம கெஸ் பண்ணிடுவோம். ஸோ அது ஒன்று மட்டும், அந்த ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் மட்டும் மேபி கொஞ்சம் பீப்புளை கொஞ்சம் ஆஃப் பண்ணலாம். பட் நெவர்தலெஸ் படம் வந்துட்டு அழகாக கொண்டு போயிருக்காங்க, நீட்டாக கொண்டு போயிருக்காங்க. நீட்டான ஒரு தீமு, விமன் எம்பவரிங் மாதிரி கொண்டு போய் அதை வந்து சும்மா வாய் வார்த்தையாக சொல்லாமல் ஆக்ஷனில் காட்டி, லிட்ரலாக ஆக்ஷனில் காட்டி, இந்த படம் நீங்கள் பாருங்க என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும் சொல்கிறேன், காட்டி ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணி ஒரு அழகான தொடக்கமாக இந்த படம் டெஃபினட்டாக இருந்திருக்கு ஃபார் விஸ்மயா மேம்னு சொல்லிக்கிறேன். ஸோ தொடக்கம் இஸ் டெஃபினெட்லி ரியலி குட் தொடக்கம் ஃபார் ஹர். ஐ ரியலி விஷ் ஷி ஹோல்ஸ் ஆன் டு திஸ் அண்ட் ஷி பர்ஃபார்ம்ஸ் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர் இன் ஹர் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் மை ரிவ்யூ ஆன் தொடக்கம். அண்ட் நீங்கள் தாராளமாக வேணும்னா தியேட்டரில் போய் ஃபேமிலியோட பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். எஸ்பெஷலி பெண் குழந்தைங்களை கூப்பிட்டு போய் பார்த்தா அவங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு தீமை தான் எடுத்திருக்காங்க. ஸோ யா, that's pretty much it. இது என்னோட ரிவ்யூ ஆன் தொடக்கம். உங்கள் தாட்ஸ் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சார் வீடியோ முடிச்சுக்கு பார்த்து நிறைய குறிச்சிக்கலாம் சந்திக்கிறேன், மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.